ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்ஜி 43 லிட்டர்ஸ் 1 ஸ்டார் மினி சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் என்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இதை நீங்கள் வாங்குறதுக்கு இது ஒர்த்தபுளாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா GLMO51RSWP. ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா சூப்பர் ஒயிட் கலர், பியூர் ஒயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 43 லிட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 16 kg 16 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. வெயிட்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட எனர்ஜி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 1 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன டைப் ரெஃப்ரிஜரேட்டர் தான். ஸோ மினி ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்கு 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கூலிங் டைப் பார்த்திங்கன்னா டைரக்ட் கூலிங். இதோட கம்ப்ரஸர் டைப் பார்த்திங்கன்னா ரெசிப்ரோ கம்ப்ரஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ரெஃப்ரிஜரேஷன் பார்த்திங்கன்னா R600A கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆனுவல் எனர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஒரு 190 கிலோவாட்ஸ் தான் பெர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு மினி போர்ட்டபிள் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இது எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 16 கிலோகிராம் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணும்போது லார்ஜ் பாட்டில், ஒரு பெரிய பாட்டில்ஸ், இப்போ கோகோகோலா, பெப்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட்டில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ஸ்பேசஸ் இருக்குது. பட் இதில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரிய லார்ஜ் ஃப்ரீசர் மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியாது. சின்ன இப்போ சாக்லேட்டு, ஸோ பிஸ்கெட்ஸு, ஸோ அந்த மாதிரிப்பட்ட சின்ன ஒரு ஃப்ரீசிங் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹெவியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மல்டிபிள் டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூலிங்கை தருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யூனிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஏரியாவே போதும். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஏரியா தேவையில்லை. ஏன்னா இது மினி போர்ட்டபிள் சைஸ் தானே. இப்போ ஒரு ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, ஒரு சின்ன ரூம் தான் வச்சுருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கப்புள்ஸ் ஒரு சின்ன ரூம், சின்ன ஏரியா இருக்குன்னா, சின்னதாக எனக்கு ஒரு ஃப்ரீசர் வேணும்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து ரெஃப்ரிஜரேட்டரான இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 9490 10,290 வரைக்கும் அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் சேல்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் ஃப்ளிப்கார்ட், அமேசான், அது மட்டும் இல்லை எல்ஜி அஃபிஷியல் வெப்சைட், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் சின்ன ரெஃப்ரிஜரேட்டர் தான். சின்ன இடத்துக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஹெவியான ஃபுட் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சாக்லேட் அந்த மாதிரிப்பட்ட சின்ன பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் இருக்க உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.